தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் இது 188வது நிகழ்வு. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு என்பதாகும். தமிழ்நாட்டில் நீண்ட நெடுங்காலமாக திராவிட இயக்கம் எழுப்பிய ஒரு முழக்கம் இது. வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு, வஞ்சிக்கப்படும் தமிழகம் என்பது. ஆனா இது 67 வரைக்கும் மிக முதன்மையான முழக்கமாக எழுப்பப்பட்டது. அதற்கு காரணங்களாக சொல்லப்பட்டவை, ஒன்று அரசமைப்பு சட்டம் தொடர்பான ஏற்பாடுகள், இரண்டு தமிழ்நாட்டுக்கான சில வளர்ச்சி திட்டங்கள், கரூர் தூத்துக்குடி அகல ரயில் பாதை, சேலம் உருக்காலை, சேது கால்வாய் திட்டம், இதையெல்லாம் வரிசைப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழக கூட்டங்களில் எடுத்துச் சொல்வார்கள். மயிலாடுதுறையில் ஐயா ராமசாமின்னு ஒரு பெரிய திராவிட இயக்க தோழர் இருந்தார். அவர் நடத்தின கூட்டங்களெல்லாம் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு புத்தகமே போட்டிருந்தார். புத்தகத்தினுடைய பெயரே வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயரே. இப்போ இந்த முழக்கம் அண்மை காலத்தில் கூடுதலாக கேட்க தொடங்கி இருக்கிறது. அதற்கான தேவையும் எழுந்திருக்கிறது. ஆனால் எந்த ஒரு முழக்கமும் கொள்கை சார்ந்த முழக்கமாக இல்லைன்னா அது நீடிச்சு நிலைக்கிறது இல்லை. வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு என்பதற்கு பல அடிப்படைகள் இருக்கு. நேர வெளிப்படையாக தெரிந்த சில அடிப்படைகள், தமிழ்நாட்டினுடைய ஆற்று நீர் உரிமை மறுக்கப்படுவதாகும். காவிரி உரிமை மறுக்கப்படுகிறது, முல்லை பெரியார் உரிமை மறுக்கப்படுகிறது. ஆனா இதெல்லாம் அரசியல் நோக்கங்களோடு இந்த உரிமை மறுப்பு அல்லது வஞ்சனை, அதற்கான காரணங்கள் அப்படிதான் கற்பிக்கப்படுது. நீ பொறுப்பா நான் பொறுப்பா என்றுதான் கற்பிக்கப்படுது. அரசமைப்பு சட்டம் அதன்படி இருக்கிற உரிமை அல்லது இல்லாத உரிமை என்று பார்ப்பதற்கு பதில் பங்காளி கட்சிகளுக்குள் யார் மீது பழி போடுவது என்ற அடிப்படையில் தான் இது பார்க்க. அப்படி பார்க்க போனால் வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு என்ற முழக்கம் படிப்படியாக தேய்ந்து சிதைந்து போன ஒரு நிலையில்தான் இப்போது மீண்டும் முன்னுக்கு வருகிறது. ஒரு காட்சியை மறக்க முடியாது, அதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. 2009 2008-9 ஈழத்தில் இனவழிப்பு நடந்து கொண்டிருந்த போது NDTV அப்போதைய முதல்வர் கலைஞர் அவர்களிடம் ஒரு பேட்டி எடுத்தது, நேர்காணல் எடுத்தது. அந்த பேட்டி ஆங்கிலத்தில் எடுக்கப்பட்டது. கலைஞருக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிறதுனால கனிமொழி மொழிபெயர்ப்பாளராக செயல்பட்டார். கனிமொழி மொழிபெயர்ப்பாளர். இந்த பேட்டிக்கு பார்த்தோம், இப்ப கூட தேடினா கிடைக்காது. பல கேள்விகள் விடைகள், ஈழம் தொடர்பா, பிரபாகரன் தொடர்பா, அவர் பிரபாகரனின் நண்பர்லாம் அதில் சொல்லுவார். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அப்போ மன்மோகன் சிங் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவியாக சோனியா காந்தி இருக்காங்க. ஒரு மாநில முதலமைச்சராக இருக்கிறார். கிடைத்ததுன்னா நான் எடுத்து உங்களுக்கு பகிர்றேன். அதுல ஒரு கேள்வி, உங்களுடைய நெடுநாள் முழக்கம் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, இப்போதும் அதே நிலைதான் நீடிக்கிறதா?
இது அந்த செய்தியாளருடைய கேள்வி. கலைஞர் கொடுத்த பதில் இல்லை, கடந்த காலத்தில் அப்படி இருந்தது, இப்போது அந்த நிலைமை மாறிவிட்டது. ஏன்னா இப்போது நாங்களே தில்லி அரசாங்கத்தில் பங்கு பெறுகிறோம், எங்களுக்கு வேண்டியவற்றை அதன் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம், சாதித்துக் கொள்கிறோம் என்று அவர் பதில் சொன்னார். உண்மையில் அது ஒரு அதிர்ச்சி அளிக்கத்தக்க விடை. திமுகவினுடைய மாநில சுயாட்சி என்ற இலக்கில் எவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் கிடைக்கிற பதவிகளை வைத்துக் கொண்டு இவங்களுடைய கொள்கைகளை, அது மொழி கொள்கையா இருந்தாலும் மாநில சுயாட்சி கொள்கையாக இருந்தாலும் ஆற்று நீர் உரிமை தொடர்பான கொள்கை, இதையெல்லாம் எவ்வளவு சாதித்துக் கொள்கிறார்கள் என்று பார்ப்பதற்கான ஒரு அளவுகோல். டெல்லியில் இவங்க கையில முக்கியமான சில அமைச்சு பதவிகள் கிடைத்ததால் மாநிலத்துக்கே சுயாட்சி வந்துருச்சுன்னோ, ஆற்றின் உரிமை வந்துருச்சுன்னோ, இந்திய அரசின் மொழிக் கொள்கை மாறிடுச்சுன்னோ பொருள் அல்ல. இதே கருத்தோடு இதே பெருமையோடு தான் இப்போதும் இருப்பார்களானால், இப்போது தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, தமிழகத்தின் மீது திணிக்கப்படுகிறது, மொழிக் கொள்கை நம்முடையது வேறு என்று பேசுவதில் முழு உறுதிப்பாடு இருக்காது, முழு நேர்மை இருக்காது. சும்மா ஒரு தொடக்கத்தில் நான் இதை சொல்றேன். நாம் இதை சொல்றதனுடைய நோக்கம், இப்போ நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், போராடாதீங்கிறதல்ல. நம்ம அந்த போராட்டத்தை ஊக்கப்படுத்த விரும்புகிறோம், துணை நிற்க விரும்புகிறோம், அதில் வரக்கூடிய பிழைகளை சரி செய்யவும் விரும்புகிறோம். இந்த பின்னணியை வைத்துக் கொண்டு இப்போது இந்த முழக்கம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்கு இந்த முழக்கம் தொடர்பான ஒரு தெளிவு வேண்டும். வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடுனா எந்த வகையில் வஞ்சிக்கப்படுகிறது, அதற்கான சான்றுகள் என்ன, இரண்டாவது சரி செய்வதற்கான வழிகள் என்ன. அப்படி பார்த்தால் நான் ஒரு 3-4 பிரிவுகளாக இதை பிரித்து சொல்லலாம். நான் வருகிற 16 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருச்சிராப்பள்ளியில் இதை பற்றி ஒரு நீண்ட வகுப்பு நடத்தலாம்னு இருக்கேன். அது பதிவு பண்ணி பின்னால வரும். அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் இன்னைக்கு இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். முதலாவதாக நாம் சொல்ல வேண்டியது, யார் ஆட்சியாளர்கள், யார் பிரதமர், யார் நிதியமைச்சர், யார் கல்வி அமைச்சர், அங்க யார் ஆட்சி தலைமை, இங்கு யார் ஆட்சி தலைமை என்பதையெல்லாம் கடந்து ஒரு அமைப்பு சார்ந்த வஞ்சகம், சிஸ்டமிக் டிசீஸ், அமைப்பு வழிபட்டு தமிழகம் எவ்வாறு வஞ்சிக்கப்படுகிறது, ஸ்ட்ரக்சுரல் ஆபரேஷன், கட்டமைப்பியல் ஒடுக்குமுறை. இந்த ஒடுக்குமுறையினுடைய ஆவண வடிவம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம். நாம் அந்த முகப்புரையை வைத்துக் கொண்டும் வேறு சில உரிமைகள், அடிப்படை உரிமைகள் சார்ந்தும் இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று கூட தேர்தல் காலத்தில் நாம் முழங்கியதெல்லாம் உண்டு. எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் அது வரும். சம்விதான் சம்விதான் சொல்லி ஹிந்தியில் அடிக்கடி சொல்றாங்க பாருங்க. ராகுல் காந்தி சொல்றாரு, அவருக்கு போட்டி போட்டுக்கிட்டு மோடி சொல்றார். அந்த சம்விதான், அதனுடைய நேர்நிறை கூறுகள், அரசமைப்பு சட்டத்தினுடைய நேர்நிறை கூறுகள் உண்டா? உண்டு. அந்த நேர்நிறை கூறுகள் எப்படி அதற்குள் வந்துச்சு நான் பல முறை விளக்கி இருக்கிறேன். சட்டம் என்பது சட்டத்தை எழுதுகிறவர் மூளையிலிருந்து சுரப்பதில்லை, அது வரலாற்றிலிருந்து வழி வழியாக வருகிறது. அப்ப இந்த நாட்டினுடைய வரலாற்றில் நடந்திருக்கிற போராட்டங்களுடைய சுவடுகள் சட்டத்தில் பதிந்திரும். அது சமூக நீதி சுவடுகள், குடியாட்சிய சுவடுகள், அதாவது ஜனநாயக சுவடுகள்.
இது போன்ற பலவும் அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கு. சமத்துவத்துக்கான உரிமை, நலிந்தோருக்கு உதவுவதற்கான நிறைய இருக்கு. அப்படி இருப்பதாலேயே அதுதான் இந்த சட்டத்தினுடைய சாரம் என்றா இல்லை. ஏன்னா அரசமைப்பு சட்டத்தில் 4வது பகுதி இருக்கு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு கொள்கையின் திசைநெறி கோட்பாடுகள் இருக்கு. அதனாலேயே அதன்படிதான் எல்லாம் நடக்குதான? நடக்கிறது இல்லை, ஒண்ணுமே நடக்கிறது இல்லை பார்க்க போனா. அதே போல 4A இருக்கு, கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள். அரசாங்கமே முதல்ல அந்த கடமைகளை செய்யறதில்ல, அரசு ஆட்சியாளர்கள் செய்யறதில்ல. ஆனா குடிமக்கள்கிட்ட மட்டும் அது வலியுறுத்தப்படும். அதெல்லாம் விட்டுருவோம். விட்டுட்டு இந்த அரசமைப்பு சட்டம் சார்ந்த சில ஏற்பாடுகள், நான் இந்த கையில ராஜமன்னார் குழு அறிக்கையை வச்சிருக்கிறேன். ராஜமன்னார் குழு அறிக்கையை ஒட்டி தமிழக சட்டப்பேரவை இயற்றிய மாநில சுயாட்சி தீர்மானம், அதே போல ராஜமன்னார் குழு அறிக்கை மீது மாநில அரசு கொடுத்த கருத்துரைகள், அப்ப பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இந்த அறிக்கை குறித்தும் மாநில சுயாட்சி குறித்தும் தெரிவித்த கருத்துக்கள், இது எல்லாமே ஒரு பெரிய புத்தகமா தொகுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஆழி வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம ஆழி செந்தில்நாதனுடைய முயற்சியில் வெளிவந்திருக்கு. நான் படிச்சுட்டு இருக்கேன். இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும். ஒரு வேளை இந்த அரசமைப்பு சட்டமே இருக்கட்டும், தமிழ்நாடு அடிமைப்பட்டிருப்பதாக, ஒடுக்கப்பட்டிருப்பதாக நம்ம சொல்ற மாதிரி இந்திய அரசமைப்பு என்பது தேசிய இனங்களின் அடிமை முறையாக இருக்கிறது. நமக்கு தமிழ்நாட்டுக்கு அது ஒரு அடிமை சாசனமாக இருக்கிறதுன்னு ஒரு கருத்து வச்சிருந்தோம். ஒரு கருத்தியல் பார்வை, ஒரு வரலாற்று பார்வை. இல்ல அப்படி வேண்டாம், அது மாதிரி என்னென்ன இருக்கு சொல்லுங்க, அதையெல்லாம் நம்ம நீக்கிறதா, நீக்கிட்டு நல்ல விதிகளை, நல்ல நெறிகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் இந்த சட்டத்தின் கீழே தொடரலாம் என்று ஒரு கருத்து இருக்குமானால், அப்படி நீக்குவதற்கான வாய்ப்புகள், வசதிகள் இதெல்லாம் இருக்குமானால் ஏற்றுக்கொள்ளலாம். சண்டை போட்டு நிக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லது பெரியார் சொன்ன மாதிரி இந்த சாதி காக்கும் சட்டங்களை திருத்தும் வாய்ப்பு எமக்கு வழங்கப்படவில்லைன்னு சொல்லிட்டார். இந்த எண்ணிக்கை 543, இந்த எண்ணிக்கை நாளைக்கு நாடாளுமன்றத்தில் உயரப்போகுதா, உயராமல் இருக்க போகுதான்னு ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. தொகுதி மறுவரையறை குறித்து நாமும் கூட அதை பேசணும். அதுல என்ன 2 விதமா பேசணும். மக்கள் தொகை உயர்வுக்கு ஏற்ப என்றால் வட மாநிலங்கள் மக்கள் தொகையில் உயர்ந்து போயிட்டாங்க, தமிழ்நாடெல்லாம் அதுல ரொம்ப பின்தங்கி இருக்கு. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி நாம் இருவர் நமக்கு இருவர் என்றெல்லாம் சொல்லி மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்திய அரசினுடைய குடும்ப நலத் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக நாம் பழிவாங்கப்படுவோமா? மக்கள் தொகை என்று வந்தால் அதில் சிக்கனம் வேண்டியதில்லை என்ற கருத்தோடு மக்கள் தொகை பெருக்கி இருக்கிற வட மாநிலங்கள் அதனால பயன்பெற போகிறதா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அதுல இருந்துச்சு. இல்ல இந்த மக்கள் தொகையை பற்றி ஒன்றும் இல்லை, ஏற்கனவே 2 முறை, இந்திரா காந்தி காலத்தில் ஒரு முறை, வாஜ்பாய் காலத்தில் ஒரு முறை, 25 ஆண்டுகள் ஒத்தி வைக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை அப்படி ஒத்தி வைக்க முடியாது, இந்த முறை உயர்த்தி தான் ஆகணும். என 800க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டதாக நாடாளுமன்ற மக்களவையை மாற்றுவதற்கு கட்டடம் கட்டி இருக்கை போட்டு வசதி எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. அது எப்படி சும்மாவே போறது என்று உயர்த்தத்தான் வேண்டும் என்று சொன்னால், இல்ல நம்ம தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் கேட்டிருக்கிற மாதிரி 30 ஆண்டுகள் தள்ளி வைக்கப்படவில்லை, தள்ளி வைக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உயர்த்துறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அவசரமான தேவை இருக்கு. அப்படி உயர்த்துவார்கள் என்றால்
நம்ம தமிழ்நாடு பாஜக தலைவர் சாட்டையடி அண்ணாமலை இன்னைக்கு தெளிவா ஒண்ணு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டோட இடங்களை குறைக்க மாட்டோம். எல்லா மாநிலங்களுக்குமே இடங்களை உயர்த்த போகிறோம். எப்படி உயர்த்த போகிறோம்? அவர் சொல்றார், there will be a proportionate increase. தகவொழுங்கு சார்ந்த உயர்வு, விகிதாச்சார உயர்வு. அப்ப என்ன அர்த்தம்? ஊபியினுடைய எண்ணிக்கையை 20 விழுக்காடு உயர்த்தினால் தமிழ்நாட்டின் எண்ணிக்கையையும் 20 விழுக்காடு உயர்த்துவோம் என்று பொருள். ஊபியினுடைய எண்ணிக்கை 20 விழுக்காடு உயர்ந்தால் 100 ஆகும். தமிழ்நாடு புதுவை சேர்ந்து 40 அதே விழுக்காட்டில் உயர்த்தினால் 50 ஆகும். அப்ப மொத்தமா பார்த்தீங்கன்னா ஊபியோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு குறைவா இருக்கும். பீகார் மற்ற இடத்தோடு ஒப்பிடும் போது கேரளா, கர்நாடகம் இதெல்லாம் குறைவா இருக்கும். அப்ப மொத்தத்தில் என்ன நடக்கும்னா, ஊபி, பீகார் இந்த மாநிலங்கள், அவற்றினுடைய அரசியல் தேர்வு, அவை தேர்ந்தெடுக்கிற கட்சிகள், இதையெல்லாம் வச்சு பார்த்தா இயல்பாகவே அவர்களுடைய மிகப்பெரிய ஆதிக்கம் நாடாளுமன்றத்தில் ஏற்படும். வஞ்சிக்கப்படுவதற்கான வழிகளில் ஒன்றாக இந்த தொகுதி உயர்வே அமைந்துவிடும். அடுத்த ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. இப்ப 40 இடத்தை வச்சு சாதிக்காதத நீங்க 50 இடத்தை வச்சு என்ன சாதிச்சிட போறீங்க? இதே 40 நீடிக்கிறது, இதே 80 நீடிக்குதுன்னா அப்ப என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் இல்லை. ஏன்னா அப்பயும் பெரியார் சொன்ன மாதிரி உங்களுக்கு திருத்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அப்ப அப்படி இருக்கிற ஒரு அரசமைப்பு சட்டத்துல இப்ப இருக்கிற ஏற்பாடுகள், ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகள், ஒன்றிய அரசு எப்படி இறைமை வாய்ந்ததாக இருக்கு, மாநில அரசு அப்படி இல்லை. எவ்வளவுதான் இதுக்கு மாற்று கருத்துக்களை அறிஞர்கள் எல்லாம் சொல்லி இருந்தாலும் ஒன்றிய அரசு என்பது உண்மையில் ஒற்றையாட்சி அரசாகத்தான் இருக்கிறது. வியர் என்ற ஒரு அயல்நாட்டு சட்ட வல்லுநர் சொல்றாரு, இட் இஸ் மோர் யூனிட்ரி தேன் பீயிங் ஃபெடரல் அண்ட் லெஸ் ஃபெடரல் தேன் பீயிங் யூனிட்ரிங்கிறார். இது முன்ன பார்த்தா ராவுத்தருக்கு பின்னக்கத்த ஏதோ ஒரு கழுதங்கிற மாதிரி இப்படி ரெண்டு தோற்றமும் கொடுக்குது. ஆனால் கூட்டாட்சி தன்மைகளை காட்டிலும் ஒற்றையாட்சி தன்மைகள் அதிகம். ஒற்றையாட்சி தன்மையுடையதாகத்தான் இது அடிப்படையில் இருக்கு. சில கூட்டாட்சி கூறுகள் இருக்கு, அதுக்கு சாதகமான தீர்ப்புகள் எல்லாம் எடுத்துக்காட்டும். நாம் ஏற்கனவே கூட பல முறை சொல்லியிருக்கோம், இந்த சட்ட ஏற்பாடுகளில் ஒன்று இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது உறுப்பு. ஸ்டேட்னு ஒண்ணு இல்லாமலே பண்ணிடலாம். நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மை, வெரி சிம்பிள் மெஜாரிட்டி, ஒரு ஓட்டு கூட வாங்கி தமிழ்நாட்டை கலைத்து விடலாம். ரொம்ப தொல்லை பிடிச்சவனுங்களா இருக்க, கலைச்சிரு. தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்கலாம், தமிழ்நாட்டை வேறு மாநிலத்தோடு இணைக்கலாம், தமிழ்நாட்டின் பெயரை மாற்றலாம். இது அரசமைப்பு சட்டத்தினுடைய 3வது உறுப்பு. ஆனா எல்லா மாநிலங்களும் சேர்ந்தாலும் ஒன்றியத்தை கலைக்க முடியாது. அது அப்படியே தான் இருக்கு. ஒன்றிய அரசு சென்டர்ங்கிறது அப்படியே தான் இருக்கு. இதுக்குதான் என்ன சொல்றாங்க சட்டத்துல, destructibility of the states and indestructibility of the union. மாநிலங்கள் அழியக்கூடியவை, அழிக்கத்தக்கவை. ஒன்றியத்தை அழிக்க முடியாது, அழிக்க ஒண்ணாதது. இது ஒன்று போதும். இந்த சட்ட ஏற்பாடு சிஸ்டமிக்
டெசிட்னு சொல்ற பாருங்க, அமைப்பு சார்ந்த வஞ்சகம், அமைப்பு சார்ந்த ஏமாற்றம், அமைப்பு சார்ந்த ஒடுக்குமுறை, ஸ்ட்ரக்சுரல் அப்ரேஷன். இது ஏன் தேசிய ஒடுக்குமுறையா நம்ம சொல்றோம்னா, இது மொழி வழி மாநிலங்களாக பெரும்பாலும் பிரிக்கப்பட்டிருக்கு. மொழி வழி மாநிலம் என்றால் தேசிய இனத்திற்கான ஒரு சட்ட சொல்லது, சட்ட சொல்லாட்சி. ஏன்னா மொழி வழி மாநில அமைப்புக்காக தானே உங்களுக்கு அரசமைப்பு சட்டம் உருவான புதிதிலேயே ஒரு குழுவெல்லாம் போட்டாங்க. பட்டாபி சீதாராம் ஐயா, வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு 3 பேரும் இராப்பகல் யோசித்து மொழி வழி மாநிலம் அமைய விடாமல் தடுப்பது எப்படி என்று திட்டம் போட்டாங்க. ஆனா 1946 51 வரைக்கும் ஆந்திரத்தினுடைய ஒரு பகுதியாகிய தெலங்கானாவில் விசாலாந்திரத்தில் மக்கள் ராஜ்யம் என்ற முழக்கத்தோடு கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய ஆயுத போராட்டம், அதில் செய்யப்பட்ட தியாகம், மொழிவழி மாநில அமைப்பிற்காக பொட்டி ஸ்ரீராமுலு சென்னை நகரத்தில் சாகுவரை நடத்திய பட்டினி போர், எல்லாம் சேர்ந்துதான் 53ல மொழிவழி மாநிலம் ஆந்திரம் உருவாக்கப்பட்டது. அப்புறமும் தவிர்க்க பார்த்தாங்க. 56ல இந்த தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளம் இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்குள்ள நம்ம அதிகமா போடல. ஆனால் அதனால்தான் நம்ம சொல்றோம் தேசிய இன ஒடுக்குமுறைன்னு. எப்படி இதை சொல்றோம்னா, ஸ்ட்ரக்சரை, இந்த ஸ்ட்ரக்சர் தேசிய இனங்களை வளர விடாது. அவங்களுடைய வளர்ச்சி என்பது 2 வகையில் பார்க்க. ஒன்று, நம்மிடம் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், அந்த வளங்களில் முதலாவதாகிய மனித வளம், இவற்றை பயன்படுத்தி சமூக செல்வத்தை உயர்த்துதல், பெருகச் செய்தல். இரண்டாவது, இந்த சமூக செல்வத்தை அறம் சார்ந்த முறையில், நீதியான முறையில் மக்களிடையே பகிர்தல். என்னன்னா இன்க்ளூசிவ் குரோத், சப்கே சாத் சப்கே சொன்னாங்களே, வளர்ச்சி, அனைவருக்குமான வளர்ச்சி. இந்த 2 கோணத்திலும் வளருவதற்கு அரசமைப்பு சட்ட விதிகள் தடையாக இருக்கிறது. பின்னால ஒரு இந்திய அரசமைப்பை எப்படியெல்லாம் திருத்தினா நல்லா இருக்கும், முடியுதா இல்லையோ, நம்ம என்ன முன்மொழிகிறோங்கிறத பற்றி தனியா ஒரு வகுப்பு எடுக்கலாம் இருக்கு. அதில் மாநிலங்கள் எவ்வளவு மோசமாக அரசமைப்பு சட்டத்தால் மதிக்கப்படுகிறது, ஒற்றையாட்சி என்பது எவ்வளவு கொடியதாக இருக்கிறது, இந்திய அரசுக்கு எப்படியெல்லாம் அதிகம். இன்னைக்கு ஏதோ ஒரு அமைச்சர், ஒருத்தர் மத்திய அமைச்சர் பேசிட்ட உடனே ஒரே துடிப்பா இருக்கு. ஆனா சட்டம் அப்படிதான் சொல்லுது, சட்டம் அப்படிதான் பண்ணுது. அவங்களுக்கு அந்த மாதிரியான கட்டற்ற அதிகாரங்களை கொடுக்குது. தில்லி அரசு தலைவர்கள், குடியரசுத் தலைவர்கள் என்றெல்லாம் பேர் கொடுத்தாலும் அவர்கள் குப்த மகாராஜாக்களை போலவும் சுல்தான்களை போலவும் தான் உட்கார்ந்துருக்காங்க. இது ஒரு தலைப்பு நமக்கு. இந்த நான் சொன்ன 3வது உறுப்பை போல 162வது உறுப்பு. இப்போ நம்ம நடைமுறையில இதையெல்லாம் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாநிலத்துக்கு, இந்த மாநிலம்னு பேரு, ஸ்டேட்னு பேரு, ப்ராவின்ஸ் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, மண்டலம் கிடையாது, தாலுக்கா கிடையாது. இது ஒரு மாநிலம். அரசுன்னு பொருள். ஸ்டேட்னா அரசுன்னு, இறைமையுள்ள மாநிலம். ஏன் இது மாநிலம்னு பேர் வைக்கிறாங்க? இது குறுநிலம் அல்ல என்பதற்காக. அது மேல், இது கீழ் என்பது கிடையாது. அரசமைப்பு சட்டத்தில் வார்த்தை அளவில் பார்த்தா இந்திய அரசு மேல இருக்கு, இது கீழே இருக்கு என்பதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தும் தான் நடைமுறையில் இப்படித்தான் நடத்துவதற்கு சட்டம் இடம் கொடுக்கிறது. புத்தி நிறைய முறை ஆட்சி கலைப்பெல்லாம் பண்ணாங்க. இப்பயும் அந்த சட்டம்லாம் அப்படியே இருக்கு, எங்கேயும் போயிடல. 356, 365, 357 எத்தனையோ இருக்கு. சுருக்கமா சொன்னோம்னா, இந்திய அரசை மாநில அரசுகள் அனைத்தும் சேர்ந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இந்திய அரசு நினைத்தால்
எந்த மாநில அரசு வேணாலும் என்ன வேணாலும் செய்யும். அதுக்கான அரசியல் சட்டச்சூழலை அவர்கள் தோற்றுவிக்க வேண்டி வரும். அதுவும் போதாமல் தான் என்ன வச்சிருக்கிறாங்க, பிரித்தானிய அரசு எப்படி ஒரு ஆளுநர் ஏற்பாட்டை வைத்திருந்ததோ அதுபோல இவர்களும் ஒரு ஆளுநர் ஏற்பாட்டை வச்சிருக்காங்க. நம்ம அண்மை காலத்தில் இதை நம்ம நம்ம ஆளுநர் RN ரவி, RN ரவிங்கிற தனிப்பட்ட நபர் இல்லை. இதுக்கு முன்னே இருந்த புரோஹித் என்ன பண்ணார் பார்த்துருக்கிறோம்ல, அவரே கண்காணிப்பெல்லாம் போனார். இந்த பக்கத்தில் இருக்கிற கேரளத்தில் அரீஃப் முகமது கான் என்ன பண்றார், வங்காளத்தில் டங்கர் என்ன பண்ணார். அவ்வப்போது இந்த ஆளுநர்களை அவர்கள் எப்படி, இது ஒரு அரசியல் பயன்பாடு மட்டுமல்ல, இந்திய அரசின் பயன்பாடு. ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் அரசு வந்து தமிழ்நாடு மாநில ஆளுநர்கிட்ட ஒரு அறிக்கை வாங்க முயற்சி பண்ணி இந்த அறிக்கை கொடுக்க மறுத்து பதவி விலகி போனார் சுர்ஜித் சிங் பர்னாலா. அதுக்கு முன்னால KK ஷா அறிக்கை கொடுத்தார். இதெல்லாம் சின்ன சின்ன சட்ட பொறிமுறைகளை வைத்துக் கொண்டெல்லாம் சுயாட்சி வாங்கிட முடியாது. சட்ட பரிமுறைகளை வைத்துக் கொண்டெல்லாம் ஜனநாயகத்தை பாதுகாத்திட முடியாது, மாநில நலன்களை பாதுகாத்திட முடியாது. ஆளுநர் பதவி வேண்டாம்னா அதை ஒழிச்சிடணும். தேவையில்லாத பகுதி, ஆட்டுக்கு ஏன் தாடி நாட்டுக்கு ஏன் ஆளுநர்னா ஏன் வைத்துக் கொண்டிருக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்கு? வைத்துக் கொண்டிருப்பதே ஒரு உண்மையை காட்டுது. என்ன உண்மையை காட்டுதுன்னா, பிரித்தானிய அரசின் தொடர்ச்சி தான் இந்திய அரசு. இதுதான் ரொம்ப முக்கியமான பார்க்கணும். நான் ஆனந்த் டெல்டும் டேட் இருந்து பல முறை படிச்சு காட்டியிருக்கேன். 1935 ஒரு காலனி ஆதிக்க அரசமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டது. 1919க்கு முன்னால வரைக்கும் என்ன சீர்திருத்த திட்டம், என்ன அரசாணைகள் வந்தாலும் இந்தியா முழுவதும் ஒரே நாடாக கருதப்பட்டது. மாகாணம் மாநிலம்லாம் ஒன்றும் கிடையாது. அதுல இந்த ஆளுநருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரிகள் பட்டாதாரிகள் அப்படி உயர் வகுப்பினர் அவங்களுக்கு இடையில ஒரு அதிகார பகிர்வை டயார்கி என்கிற அந்த இரட்டை ஆட்சி முறையில் கொண்டு வரப்பட்டது. இந்த டயார்கி கொல்லைப்புற வழியாக செயல்படுத்தப்படுவதுதான் இந்திய அரசமைப்பு. நான் அடிக்கடி சுட்டி காட்டுற மாதிரி 35ஆம் வருட அரசமைப்பு சட்டத்தில் தான் கல்வியை அவர்கள் முழுமையான மாகாண அதிகாரத்தில் ஒப்படைச்சாங்க. அது பயன்படுத்தி என்ன பண்ணாங்க எல்லாம் தெரியும் நமக்கு. கல்வியை வந்து மாகாண சுயாட்சி என்று மாகாணத்தினுடைய அதிகாரத்தை கொடுத்தார். 50 வந்த அரசமைப்பு அதனுடைய 250 விதிகள் 35ஆம் வருட அரசமைப்பை பார்த்து எழுதப்பட்டவைதான். ஆனா சில கூடுதலான கூறுகள், இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள், வரைவு குழுவில் அம்பேத்கர் நடத்திய போராட்டம், விவாதங்கள், பல்வேறு காரணங்களால சில இது சேர்க்கப்பட்டுச்சு. ஆனா சாரத்தில் இது இன்னொரு காலனி ஆதிக்க அரசமைப்பு தான். இது கிழக்கிந்திய கம்பெனிக்கு பதில் இப்போது வடக்கிந்திய கம்பெனி, வேற ஒன்றும் கிடையாது. பிரித்தானிய வல்லரசுக்கு பதில் இந்திய வல்லரசு, தில்லி வல்லரசு. அவங்களுக்கு எந்தெந்த சட்ட ஏற்பாடுகள், எந்தெந்த மாதிரியான வரி வசூல் ஏற்பாடுகள், எந்தெந்த மாதிரியான நிர்வாக பகிர்வுகள் பொருத்தமா இருந்துச்சோ அது இவர்களுக்கும் பொருந்தது. பெரியார் சொன்ன மாதிரி 10,000 கிலோமீட்டர் மைல் அப்பால் இருந்து வந்தாலும் அந்நியன் அந்நியன் தான், 2000 மைல்ல இருந்து வந்தாலும் அந்நியன் அந்நியன் தான். லண்டன்ல இருந்து வந்தாலும் சரி, அகமதாபாத்ல இருந்து வந்தாலும் சரி, அயலான் அயலானே, அதுல ஒரு மாற்றம் இல்லை. நமக்கு அயல்மொழி தானே, நமக்கு ஆங்கில அயல்மொழி, பிரெஞ்சு அயல்மொழி, இந்திய அயல்மொழி, சமஸ்கிருத அயல்மொழி, தெலுங்கு அயல்மொழி, மலையாளமும் அயல்மொழி தான். திருவிதாங்கூர்ல வந்து திருவிதாங்கூர் தமிழ் காங்கிரஸ் நேசமணி தலைமையில் நடத்திய போராட்டம் என்பது மலையாள ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம், மலையாள திணிப்புக்கு எதிரான போராட்டம். அப்ப இந்த பின்னணியோட பார்க்கிற போது இந்த ஆளுநர் பதவி என்பது பிரித்தானிய ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான். கிண்டியில் இருக்கிற மாளிகைக்கு என்ன பேரு? ராஜ்பவன்.
ராஜ்னா என்ன அர்த்தம்? பிரிட்டிஷ் ராஜ். இப்ப தில்லி ராஜ் ஒண்ணுமே கிடையாது. அதனுடைய தொடர்ச்சி. எனவே அந்த வேலையை அவர் செய்யறார். ரொம்ப குருடா செய்யறாரு, முரட்டுத்தனமா செய்யறாரு, மோதிக்கிறாரு, முட்டிக்கிறாரு. நமக்கு சிஸ்டமிக்கான ஒரு சிந்தனை வேணும், அமைப்பு சார்ந்த சிந்தனை. இந்த அமைப்பில் அப்படி ஒரு பதவி ஒட்டி இருப்பதை எப்படி செய்வது? முதலாவதாக இந்த வஞ்சனை, வஞ்சகம் என்பது, சரியா சொன்னா ஒடுக்குமுறை என்பது, அரசமைப்பு சட்டம் வழிபட்ட ஒடுக்குமுறை. 2, அரசியல் வழிபட்ட ஒடுக்குமுறை. அதுதான் ஆளுநர் மற்றவர்கள் மூலமாக அவங்க காட்டக்கூடிய பாகுபாடுகள், முடக்கி வைக்கிறது, தேக்கி வைக்கிறது. நீங்க மிகப்பெரிய அளவில் இந்திய அரசமைப்பு பற்றிய விவாதங்களின் போது அம்பேத்கர் திரும்ப திரும்ப எடுத்து காட்டிய உண்மை என்னன்னா, இது எப்படி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸ்டேட்னா ஸ்டேட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஸ்டேட்னா அரசுக்கு இறைமை இருக்கணுமே. ஒரு நாடு இல்லையா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கானா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். 50 நாட்டுக்கும் 50 கொடி இருக்கிறது, 50 தனித்தனி அரசமைப்பு சட்டம் இருக்கிறது, 50 தனித்தனியான தண்டனை சட்டம், குற்ற நடைமுறை சட்டம், நீதிமன்ற ஏற்பாடுகள் இருக்கு. அது மட்டுமல்ல, 50 நாடுகளுக்கும் தனித்தனியான கல்விக் கொள்கை, கல்வி திட்டம் இருக்கு. கலிபோர்னியாவினுடைய கல்விக் கொள்கையும் நியூயார்க்கினுடைய கல்விக் கொள்கையும் ஒன்று கிடையாது. ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. தண்டனை முறைகளிலே வேறுபாடு. சாத்தண்டனை வேண்டுமா வேண்டாமா, அது வேண்டும் என்றால் அது எந்த முறையில் நிறைவேற்றுவதும் வேறுபடும். மனதனை அடியோடு ஒழித்து விட்ட அமெரிக்க நாடுகளும் இருக்கு, வைத்துக் கொண்டிருக்கிற நாடுகள். அபாலிஷனிஸ்ட், ரிட்டன்ஷனிஸ்ட் சொல்லுவாங்க. ரெண்டுமே இருக்கு. அந்த மாதிரிலாம் இங்க ஒண்ணுமே இல்லையே. நம்ம அடிக்கடி ஒரு பிரச்சனை வருது. மாநிலத்தில் ஆட்சியாளர்கள் மாறினாலும் அவங்களுக்கு உதவியா வேலை செய்யக்கூடிய, அவங்க பெயரில் அதிகாரம் செலுத்தக்கூடிய, அவர்களுக்கு அறிக்கை எழுதி தரக்கூடிய, அவர்களுக்கு திட்டம் வகுத்து தரக்கூடிய, நம்ம பார்த்தோம்ல ஸ்டாலின் அரசாங்கத்தில் திடீர்னு ஒரு நாள் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டசபையில முதல்வரும் இல்லாத ஒரு நேரத்தில் இந்த பிளெக்சிபிலிட்டி இன் ஒர்க்கிங் அவர்ஸ், தொழிலாளர்கள் வேலை செய்கிற நேரத்தில் நெகிழ்வுத்தன்மை, நீக்கு போக்கா இருக்குது. 8 மணி நேரம் தான் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. அது 12 மணி நேரமா இருக்கலாம், அடுத்த நாளையும் சேர்த்து கூட போகலாம், சேர்ந்து விடுமுறை எடுத்துட்டு தொடர்ச்சியா உழைக்குமாறு செய்யலாம். இதெல்லாம் இருந்தாதான் பன்னாட்டு பெருங்குழுமங்கள், கார்பரேட்டுகள் இங்கே முதலீடு செய்வார்கள் என்று சொன்னாரு. என்ன காரணம் சொன்னாங்க? அந்த அரசு அதிகாரி, முதல்வரினுடைய தனிச்செயலர், நீங்க கொண்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன் முதல்வர்கிட்ட என்று சொன்னார் என்றுதான் நம்ம கேள்வி. இன்னும் ஒரு முறை இந்த சிறை கைதிகள் விடுதலை பற்றி நான் ஒரு இடத்துல பேசி, அந்த பேச்சு தலைமைச் செயலருக்கு போய் அவர் எனக்கு ஒருத்தர் அனுப்புறார், இல்லை சொல்லுங்க, இல்லைன்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் என்று அவங்க பதில் சொல்றாங்க. உங்களுக்கு இதுக்கு ஒரு காரணம் என்ன? இந்திய ஆட்சி பணி, ஐஏஎஸ், அவங்க ஆல் இண்டியா கேடர். இங்க இபி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க, அரசு செயலராக இருக்கிறவங்க, முக்கிய பொறுப்புகள் இருப்பவங்க திடீர்னு ஒரு நாள் தில்லி அரசாங்கத்தில் பிரதமருக்கு உதவியாளரா, உள்துறை அமைச்சருக்கு போயிடுறாங்க. என்னென்னத்தை போய் சொல்ல போறான்னு இவங்க வேற திக்குன்னு பயந்துட்டு கிடக்குறாங்க. ஏன் இந்திய அரசுன்னு ஒண்ணு இருக்கும்போது இந்திய ஆட்சி பணி இருக்கு, தமிழக அரசுன்னு ஒண்ணு இருக்கும்போது ஏன் தமிழக ஆட்சி பணி இல்லை? இருக்கணும்ல. இப்ப நம்ம 2 நாள் முன்னால மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் ஒரு தீர்ப்புல சொல்றாங்க, உனக்கு தமிழ்நாட்டில் வேலை வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், அரசு பணி வேணும்னு ஆசை. தமிழ் தேர்வு எழுதி தேர்வு பண்ணணும்ல, தமிழ் படிக்கணும்ல, தமிழ் தெரியாம எப்படி தமிழ்நாட்டில் வேலை செய்ய முடியும்னு கேட்கிறேன். நியாயமான கேள்வி.
இந்த ஆட்சிப்பணி அதிகாரிகளுக்கெல்லாம் இது பொருந்துமா? ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் இது பொருந்துமா? நீங்க கிராம நிர்வாக அலுவலருக்கும் அல்ல உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசு அலுவலக எழுத்தருக்கும் இதை சொல்றீங்க. எப்படியா தமிழ் தெரியாம இங்க இருப்பேன்னு? தமிழ்நாட்டில் எல்லா மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் தமிழ் தெரியுமா? எல்லா காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் தமிழ் தெரியுமா? தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசு செயலர்களுக்கும் தமிழ் தெரியுமா? அவன் தமிழனான்னு கூட நான் கேட்கல. எந்த மொழியோ எந்த இனமோ தமிழ் படிச்சிருக்கியா? தமிழ் தெரியுமா? இப்ப தமிழ் மக்களுக்கு அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருடைய விண்ணப்பங்களை பெற்று அவங்க மொழியிலேயே அவங்களுக்கு பதில் சொல்லி எப்படி நிர்வாகம் பண்ண போறீங்க? ஐஏஎஸ் மாதிரி டிஎன்ஏஎஸ்ன்னு வரட்டும், ஐபிஎஸ் மாதிரி டிஎன்பிஎஸ்ன்னு வரட்டும், எதுவுமே இல்லையே. இதெல்லாம் இல்லாமலே எப்படி மாநில அரசு இயங்க முடியும்? மாநில மக்கள் நலனுக்காக இயங்க முடியும்? இதைத்தான் நான் சொல்றேன், ஸ்ட்ரக்சரல் ஆபரேஷன், கட்டமைப்பியல் ஒடுக்குமுறை. இந்த கட்டமைப்பே பொருத்தம் இல்லாது. நீங்க உங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து சக்கரத்தை சதுரமா போட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சதுரமா வச்சு ஒரு சக்கரம் போட்டு உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டேன் ஓட்டு. எப்ப வட்ட சக்கரத்துல தான் வண்டி ஓடும், சதுரமா இருக்கிற சக்கரத்துல ஓடாது. சர்க்கஸ் பண்ண முடியும்? இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இது எதையும் செய்ய விடாம செய்யும். அப்ப இதனால்தான் நான் சொன்னேன், ஒரு சட்ட அமைப்பு சார்ந்த வஞ்சிக்கப்படுதல் ஒரு ஆளுங்கட்சியுடைய விருப்பு வெறுப்பை பொறுத்து. அது இப்ப ரொம்ப மோசம். கடந்த 10 ஆண்டுகளில் இது மிக அதிகம். மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க விருப்பத்துக்கு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஒடுக்குமுறை. மூன்றாவதாக இந்த வரி பகிர்வு. வரி பகிர்வு பற்றி கடந்த காலத்தில் நிறைய ஆய்வுகள் நடத்தப்பட்டது. மொரார்ஜி தேசாயே ஒரு குழுவுக்கு தலைமை தாங்கி ஆய்வு பண்ணார். அப்புறம் அனுமந்த் ஐயா தலைமையில் நடந்துச்சு. மத்திய மாநில உறவுகள் பற்றி சர்க்காரியா குழுன்னு ஒரு குழு அமைக்கப்பட்டு ஆய்வு நடந்துச்சு. இப்போ நம்மகிட்ட இந்த இவர் ராஜமன்னார் ஆணையத்தினுடைய விரிவானது ஒரு ஆய்வு இருக்கு. இதன் அடிப்படையிலான ஒரு தீர்மானம் இருக்கு. என்ன உண்மைன்னா, இவ்வளவும் நடந்து நிலைமை ஒருபடி முன்னேறி இருக்குதான்னா இல்லை. சொல்லுவாங்கல்ல, சான் ஏறினால் முழம் சறுக்குதல். இங்க சாணி ஏறல, சறுக்கல் 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 மட்டும்தான். இந்த சறுக்கல்லையே மிகப்பெரிய சறுக்கல் இது ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். எதுக்கு நீங்க பார்க்க ஒரு பக்கம் வசூல் பண்றீங்க, நாங்க ஒரு வரி வசூல் பண்றோம், இப்படிலாம் எதுக்கு சிரமப்படுறீங்க? எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துருவோம், வரி முறையை எளிமையாக்கிடுவோம். எளிமையாக்கி என்ன பண்ணிருக்கலாம்? மாநில அரசே எல்லா வரியையும் வாங்கி எங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துருங்கன்னு கேட்டுடலாம். அப்படி கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் நாங்க வாங்கி உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்துறோம். நாங்க இந்திய அரசு ஜிஎஸ்டியை வசூல் பண்ணி அதுல மாநில அரசுக்கு ஒரு பங்கை கொடுத்துறதுன்னு சொன்னால் எங்களுக்கு நாங்களா வசூலிக்கிற வரியில கொஞ்சம் குறைஞ்சிருது. நான் ரொம்ப துல்லியமா புள்ளி விவரங்களுக்குள்ள போகல, உள்ளடக்கமான செய்தி தான் முக்கியம். ஆனா அவங்க கேட்ட உடனே, ஓ அது ஒரு சிக்கல் இருக்கா, சரி நாங்க கொஞ்ச நாள் உங்களுக்கு அந்த இழப்பை ஈடுகட்டுறோம், காம்பன்சேஷன் கொடுத்துறோம், இழப்பீடு கொடுத்துறோம் என்று கொஞ்ச நாள் இழப்பீடு கொடுத்தாரு. அப்புறம் இதுக்கு மேல எல்லாம் கொடுக்க முடியாது, நிறுத்திட்டாங்க. இப்ப இழப்பீடு கிடையாது, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நிறுத்தியாச்சு. ஜிஎஸ்டியில பங்கு கொடுக்கும் போது என்ன பண்றாங்க?
அதுக்கு ஒரு கவுன்சில்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த கவுன்சில் என்ன பண்ணுதுன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் மாநில அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. புதுசா வரி போடுறதுக்கு எங்கெங்க கிடைக்கும். இப்போ நாங்கெல்லாம் இந்த சூழலுத்தி எழுதும்போது சுவர் எங்க காலியா கிடைக்கும்னு பார்த்து ரிசர்வ் பண்ற மாதிரி, இந்த இடத்துல எழுதலாம், இந்த இடத்துல எழுதலாம், அந்த இடத்த பிடிங்க, அந்த இடத்த பிடிங்க, எலெக்ஷன்ல யாராவது பிடிச்சிட போறாங்கிற மாதிரி எதுக்கெல்லாம் வரி இல்லைன்னு தேடி தேடி பார்த்து, இந்த ரொம்ப அண்மையில கோயம்புத்தூர்ல அந்த அன்னபூர்ணாக்காரருக்கு அந்த நிர்மலா சீதாராமன் நேருக்கு நேர் எழுந்திருச்சு கேட்டு மாட்டிக்கிட்டாரு பாருங்க. வரின்னா அந்த ரொட்டிக்கு ஒரு வரி, ரொட்டி அடைச்சு வைக்கிற பொட்டிக்கு ஒரு வரி, எல்லா வரியும் சேர்ந்து எங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு, வசூல் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் கடைசியா வாடிக்கையாளர் தலையில சுமத்தப்படும். இப்படி ஒரு எளிமைப்படுத்துவதன் பெயரால் வரி அமைப்பை சிக்கல் முக்கலாக்கி நுகர்வாளருக்கு அதை ஒரு பெருஞ்சுமையாக்கி, எது வாங்க போனாலும் வரி. உணவு கடையில ஒரு விலை போட்டிருக்கலாம், இவ்வளவுதான் போண்டா விலை, வடை விலை, தோசை விலைன்னு போட்டிருக்கலாம். நம்பி பைய அப்படி தொட்டு பார்த்துட்டு சாப்பிட உட்கார்ந்துடும். சாப்பிட்டு முடிச்சோன்னு பில்லு வரும்போது பார்த்தா அந்த நம்ம நினைச்ச கணக்கு மேல இருக்கு. என்னையா ஜிஎஸ்டி சார், என்ன ஜிஎஸ்டின்னா என்ன நெய் கூடுதலா ஊத்துனியா என்ன? கிரீஸ் கிரீஸ் கிரீ கீ போட்ட டாக்ஸா? கீ ஸ்வீட் அதுக்கெல்லாம் டாக்ஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதான் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். எது எடுத்தாலும் இந்த போட்டதனுடைய பலன் எல்லாத்தையும் அவன் அடிச்சுட்டு போயிடும். எங்களுக்கு வரி பங்கு பத்தல, இல்பா ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால இருந்த வரி பகிர்வு போதலன்னு தான் அத்தனை வழக்குகள், அத்தனை ஆய்வு குழுக்கள், அத்தனை நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் வந்துச்சு. இப்ப அந்த சிஸ்டத்தையே தூக்கிட்டு வேறொரு சிஸ்டத்தை இந்த மாநில அரசுகள் அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கி, அது ஒரு பேருக்கு ஒரு கவுன்சில் வச்சுக்கிட்டு அது பூரா இந்திய அரசு கொண்டுட்டு போயிடுது. மாநில அரசுக்கு இதில் உரிய பங்கு இல்லை. இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும், இவங்களுக்கு அந்த பங்கு கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, மிக முக்கியமான நெருக்கடியான தருணங்கள், குறிப்பாக வெள்ளம், புயல், நாம் இயற்கை சீற்றங்களால் அதிகம் பாதிக்கப்படுறோம். அண்மை காலத்தில் இது நிறைய நடந்திருக்கு. இன்னும் பல காரணிகள் அதுக்கு இருக்கு. நீங்க புவி வெப்பமாதல்னால ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சுற்றுச்சூழலியல் சார்ந்த நெருக்கடிகள். ஒருத்தருடைய வறுமை எப்ப ரொம்ப கொடுமையா இருக்கும்னா, வீட்டில் ஒரு சாவு நேரிட்டு அந்த செத்த உடலை கொண்டு போய் அடக்கம் செய்ய முடியாம தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் பாருங்க. அந்த மாதிரியான துயரம் நமக்கு நேரிடும். இவங்க கேட்கிற தொகை 3600 கோடி கேட்டால் அவங்க கொடுக்கிற தொகை மிகச் சொற்பம், 100 200 அவ்வளவுதான். அது ஒரு குழு மாநில அரசு உண்மை பேசுதா இல்லையா என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டே இருக்கும். அப்புறம்தான் அவங்க ஒரு அறிக்கை கொடுத்து அப்புறம் அந்த சிறு தொகை வரும். இப்ப அதையும் கொடுக்க மறுக்கிறாங்க. இது இந்த வஞ்சகத்தினுடைய மிக மோசமான ஒரு வெளிப்பாடு. இப்ப நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ திட்டங்கள், பட்ஜெட் அலோகேஷன்ஸ், நிதிநிலை அறிக்கையை அவங்க தான் வெளியிடுறாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த அறிக்கையில் அவங்க ஒதுக்கீடு செய்யும் போது இந்த முறை ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சு, பீகாருக்கு அதிக ஒதுக்கீடு, ஆந்திராவுக்கு அதிக ஒதுக்கீடு, ஏன்னா கூட்டணி கட்சிகள் இதுக்காக செய்யணும். ஆனால் எந்தெந்த மாநிலங்கள் அவங்களுக்கு ஆகலையோ அவங்களுக்கு கிடையாது. வெளிப்படையான பாகுபாடு. ஒரு உதாரணமா அடிக்கடி சொல்லப்படுவது தொடர்வண்டித்துறை, தென்னக ரயில்வே. ஒரு நாள் முந்தி நீங்க பார்த்துருக்கீங்க, இந்த ஒரு வட மாநிலத்திற்கு போகக்கூடிய ஒரு தொடர் வண்டியில நிறைய பேர் கணக்கு வழக்கெல்லாம் நானே அனுபவிச்சேன். தன்பாத் எக்ஸ்பிரஸ்ல ஒரு முறை நான் ஏறி உட்கார்த்து கூட இடம் கிடையாது. ரிசர்வ் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. இந்த தொடர்வண்டி துறையும் தனியார் கைக்கு போகுது. அதே நேரத்தில்
அதிக கட்டணத்துல பளபளப்பாக விமான பயணம் போல இருக்கிற வந்தே பாரத் ரயில்களை தான் அரசு தன் சாதனைகளாக குறிப்பிடுகிறது. சாதாரண நோய்க்கு மருந்து கொடுக்க வழி இல்லாத போது அப்போலோ போன்ற தனியார் மருத்துவமனைகளை கொண்டு வந்து நுழைக்கிற மாதிரி தனியார் மையம் என்பது தொடர்வண்டி துறையில் பெரிய அளவில் இருக்கு. அதனால பல திட்டங்கள் தொடங்கப்படாமலே நிற்கிது. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் பாதை திட்டம் 2006-7 தொடங்கப்பட்டுச்சு. 11,400 கோடி தேவைன்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ஒண்ணும் இல்லை. இந்த கடந்த 2020 211 கோடி தான் ஒதுக்குனாங்க. அது இப்போதைக்கு முடியறதுக்கான வாய்ப்பே இல்லை. சென்னை, மாமல்லபுரம், கடலூர், திண்டிவனம், செஞ்சி நகர் இப்படி ஒரு பெரிய திட்டம் போட்டாங்க. 9 ஆண்டுகளாக ஆய்வு கூட செய்யப்படல. மோடி எதுல வல்லவர்னா இந்த எடுத்து விடுறதுல. எதை வேணாலும் துணிச்சலா பொய்யை உண்மை போல சொல்வார். அவர் என்ன பண்றாரு? தமிழகத்துக்கு 9 ஆண்டுகளில் 2,47,000 கோடி நிதி ஒதுக்கி இருப்பதா மோடி சொல்றார். இதை எதோடு ஒப்பிட்டு சொல்லணும்? உத்தரப்பிரதேசத்தோடையோ குஜராத்தோடையோ ஒப்பிட்டு சொல்லணும். 9 வருடத்துல தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்டது 2,47,000 கோடின்னா அதே 9 ஆண்டு காலத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு வழங்கிய தொகை 10,73,000 கோடி. இப்படி ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்த்தால் இதனுடைய அளவு புரியும். நமக்கு நல்லா தெரியும், மதுரையில அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக இப்ப இந்த முறை அந்த ஒதுக்கீடும் கிடையாது. இந்த பின்னணிகள்ல இங்க புதிய வளர்ச்சி திட்டங்கள் என்று எதுவுமே இல்லை. இன்னொரு பக்கம் நாடு சுதந்திரம் பெற்றதன் அடையாளமாக ராமர் கோயில் கட்டி குடமுழுக்கு பண்ணியாச்சு. ஆக இந்த இந்துத்துவ திட்டங்களுடைய ஒரு கூறாகத்தான் எல்லாவற்றையும் அவங்க பார்க்கிறாங்க. அதனுடைய ஒரு விளைவுதான் இந்த தொகுதி மறு வரைவு எல்லாமே அதுக்காகத்தான். இரண்டாவது, இந்த கொள்கை திணிப்பு, தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிறது கொஞ்சம் நிறைய பேசியிருக்கிறோம். தொலைக்காட்சி விவாதங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம். நாளைக்கு அம்பத்தூர்ல ஒரு அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் இருக்கும். கல்விக் கொள்கையை கிழித்தெறியும் போராட்டம்னு வச்சிருக்கிறாங்க. இது என்ன முக்கியமா நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, இது மும்மொழிக் கொள்கை பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல. உண்மையில் மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் அவர்கள் எதை திணிக்க முற்படுறாங்கன்னா, இந்தி சமஸ்கிருத திணிப்பு. இது ஒரு தெளிவான வகுப்பு சார்புடைய கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையினுடைய சாரமான ஒரு செய்தி தமிழ் மக்களுக்கு சரியாக தமிழக அரசாலேயோ தமிழக அரசியல் கட்சிகளாலேயோ கொண்டு சேர்க்கப்படவில்லை. அது என்ன? இந்தி திணிச்சிருவாங்க, சமஸ்கிருதம் திணிச்சிருவாங்க. 3 மொழி 4 மொழி. நம்மளது 2 மொழி தான். 2 மொழினா 2 மொழியில எது பயிற்று மொழி, எது பயில் மொழி? அதை பத்தி தமிழக அரசுக்கே தெளிவு கிடையாது. 2 மொழின்னு என்ன அர்த்தம்? சரி, தமிழ் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறீங்க, ரைட். தமிழ் வழி கல்வியா ஆங்கில வழி கல்வியா? இந்த தெளிவு வேணும்ல. எத்தனை மொழிகள் கற்றுக் கொடுக்குறீங்கிறது இல்ல. சமச்சீர் கல்வி கொண்டு வரப்பட்ட போதே அந்த அறிக்கை முழுவதிலும் நான் அந்த அறிக்கையில் இடம்பெற்ற பெரியவர்கள்ட்ட நான் கேட்டேன், சமச்சீர் கல்வியில நீங்க எந்த பயிற்று மொழியை வலியுறுத்துகிறீர்கள்னு கேட்டேன். எதுவுமே இல்லை. நீங்க இங்கிலீஷ்ல வேணாலும் வச்சுங்க, தமிழ்ல வேணாலும் வச்சுங்க. ஆங்கில பயிற்று மொழியில் பயில்கிறவர்களுக்கு ஆங்கில பாடப்புத்தகம் நாங்க கொடுத்துறோம். தமிழ் பயிற்று மொழியில் படிக்கிறவர்களுக்கு நாங்கள் தமிழ்ல பாடப்புத்தகம் கொடுத்துறோம். ஒரே ஒரு கூடுதலான விஷயம், நீங்க எந்த பயிற்று மொழியில படிச்சாலும் தமிழை ஒரு மொழி பயில் மொழியாக கட்டாயம் படிக்கணும். அதுதான் ஒரே ஒரு முன்னேற்றம். அது எய்த்தும் நீதிமன்றத்துக்கெல்லாம் போனாங்க, அப்புறம் அது முடிச்சு அந்த வழக்கு. இங்க என்ன கேள்வின்னா, எந்த பயிற்று மொழியில் படித்தாலும் அந்த கல்வி சமச்சீரான கல்வியாக இருக்க முடியுமா?
ஒரு உதாரணம் சொல்றேன். தொடக்க கல்வியில சமூகவியல் பாடம் இருக்கு. இந்த பாடத்தை என்ன பண்றாங்க? நீங்க எடுத்தோன நயாகரா அருவி எப்படி இருக்கும் தெரியுமா? சிஎஸ் டவர் எப்படி, இதெல்லாம் போய் அதில் பாடத்தில் சொல்லி கொடுக்க மாட்டீங்க. நீங்க கோவை மாவட்டத்தில் பஞ்சாலைகளை பத்தி சொல்லுவீங்க, பருத்தி விளைச்சலை பத்தி சொல்லுவீங்க, திருப்பூர்ல பனியனை பத்தி சொல்லுவீங்க, திருவாரூர்ல பெரிய கோயிலை பத்தி சொல்லுவீங்க, தஞ்சாவூர்ல பெருவுடையார், இதெல்லாம் தான் அப்படிதான் அந்த லோக்கலைஸ் பண்ணி உள்ளூர் தன்மையோடு அந்த பாடம் வரும். உள்ளூர் தன்மையோடு வருகிற இந்த பாடம் உள்ளூர் மொழியில வரணுமா வேண்டாமா? இதையெல்லாம் இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா இந்த லோக்கலைஸ் பண்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க இதுக்கு பதில் குற்றால அருவியை மறந்துட்டு நயகராவியே சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். நயகோரியா ஃபால்ஸ் இருக்கு, விக்டோரியா, அது அந்த அருவியினோட சொல்லி தொலைய மாட்டாங்க. நீர் வீழ்ச்சியும்பா. நீர் வீழ்றதோட தமிழ் சேர்ந்து விழுந்துடும். இதுல என்ன பயன் இருக்கு? அப்போ உங்களுக்கு பயிற்று மொழி பற்றி அரசுக்கு ஒரு கொள்கை இல்லாமல் இருமொழி ஒரு மொழின்னு பேசுறதுல அர்த்தமே இல்லை. சட்டமன்றத்தில் நாங்க இருமொழி கொள்கைக்கு சட்டம் இயற்றி விட்டோம். சரி, அப்ப இந்த மும்மொழி என்ன பண்ணுது? மொழி பற்றிய பிரச்சனை இல்லாத இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு. ஏன் கூடுதலா சமஸ்கிருதத்தை திணிக்கிறான், இந்தியை திணிக்கிறான்? அது மோடி பெரிய மனசு பண்ணி இந்தியோ அல்லது வேற ஏதாவது ஒரு மொழியோ என்று பெரிய பெரிய மனசோட சலுகை கொடுக்கிறாரு. மொத்தத்தில் அது சுமை கொடுக்கிறார், அவ்வளவுதானே. கல்வி சுமையை கூடுதலாக்கும். ஆனா கல்வி சுமை அந்த வகையில் மட்டும் கூடுதலாவதில்லை. 5ஆம் வகுப்புல தேர்வு நடத்துவீங்க, 8ஆம் வகுப்புல பொது தேர்வு நடத்துவீங்கன்னா அது கல்வி சுமையா, கல்வி சுகமா? இது ஒரு ஃபில்டரிங் மெத்தட், வடிகட்டுறீங்க. இந்த வடிகட்டுறதுக்கு பதிலாக தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா, சரிப்பா நீ தேர்வில் தோற்றுவிட்டால் கவலைப்பட வேண்டாம், நீ அங்க குடும்ப தொழில போய் நீ செய்ய, நாங்க கடன் உதவி செய்யறதுதான் விஸ்வகர்மா திட்டம். பாடச்சுமையை அதிகரிப்பது, தேர்வு சுமையை அதிகப்படுத்துவது. இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? இந்திய தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை 86ல் இந்திரா காந்தி, இது மன்னிக்கணும் 68ல் இந்திரா காந்தி, 86ல் ராஜீவ் காந்தி, 2020ல் மோடி. இந்த கல்விக் கொள்கை ஒரு பெரிய லட்சிய கனவோடு இருக்கு. என்னது? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஒரு மக்கள் தொகையில் படிக்கக்கூடிய வயதில் இருப்பவர்களில் எத்தனை விழுக்காடு படிக்க போறாங்கிற அந்த கணக்கு. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் 27 விழுக்காடு, 27.23. இதை 2050க்குள் 50 விழுக்காடாக உயர்த்தணும். 52 விழுக்காடு ஏதோ சொல்றாங்க. இந்த கல்விக் கொள்கையைத்தான் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தர்மேந்திர பிரசாத், தர்மேந்திர சிங் அந்த பிரதான் அவன் வரிஞ்சு கட்டியே நிக்கிறான். நாகரிகமே இல்லாத ஜனங்களா நீங்க, நீங்க போய் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே, ஒத்துக்கிட்டு நீங்க இப்ப இன்னைக்கு காசு கேட்கிறீங்க அப்படிங்கிறான். உண்மை என்னன்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த ஜிஇஆர், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50%. இந்திய சராசரி தான் 27. தமிழ்நாட்டில் நம்ம ஏற்கனவே அவன் இன்னும் 30 வருஷம் கழிச்சு என்ன இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறானோ கல்விக் கொள்கையில, அந்த இலக்கு ஏற்கனவே நம்ம அடைஞ்சிட்டோம். அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் 30 வருஷத்துக்கு நீங்க மேற்கொண்டு வளர்ந்துடாம பார்த்துக்கணும், அவன்லாம் வந்து சேர்ற வரைக்கும். அதுக்கு நீங்க அவன் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டான். இதை ஏத்துக்கலாம்னா உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டான். இதை விட என்னங்க வஞ்சித்தல் வேணும்? இது என்ன வஞ்சனை? தமிழ்நாட்டுக்கு எதிரான வஞ்சனை, ரைட். ஆனா அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. கமர்சியலைசேஷன், வணிகமயப்படுத்துவதன் மூலமாக தனியார் கல்வியையும் அரசு கல்வியையும் ஒன்னா இணைச்சு அந்த நிர்வாகத்தை தனியார் கையில் ஒப்படைப்பது ஒரு திட்டம். ஏன் ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடம் திறந்து வச்சிருக்கிறீங்க? எதுக்கு 2 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம்?
ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுக்கலாம். மாவட்டத்துக்கு 2, அதுக்குள்ள அது ஒரு வளாகம். இட்ஸ் a காம்ப்ளெக்ஸ். அதுக்குள்ள தொடக்க கல்வி அது என்ன இது என்ன எல்லாத்தையும் வச்சு கல்லூரி கல்வி வரைக்கும் அதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இது யாரு செலவு பண்ணிடலாம்? அதுல தனியார் துறை அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தனியார் துறை சும்மாவை கொடுப்பான்? வணிகமயமாக்குவதா? அரசு ஏற்படுத்தி கொடுக்கிற வசதிகளை தனியார் தங்களுடைய கல்வி சுரண்டலுக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற ஒரு ஏற்பாடு தான் தேசிய கல்விக் கொள்கையில் முக்கியமான கூறு. இது வடிகட்டுவதற்கான முறைகளில் ஒன்று. தாய்மொழி படிக்கணும், தாய்மொழியை தவிர இன்னொரு மொழி படிக்கணும். ஆனா தாய்மொழி கல்விக்கு அது வழிவகுத்துடுச்சுங்கிறான். உண்மை என்னன்னா ரொம்ப அழகா எழுதிட்டார் கஸ்தூரங்க. 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி இருப்பது சிறப்பானது. வேறெவர் பாசிபிள், எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் செய்யுங்க. சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் முடியாதுன்ட்டான், கேந்திரிய ஆலயால முடியாதுன்ட்டான், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல முடியாதுன்ட்டான். வேற யார் முடியும்னு சொல்ல போறது? இந்த தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருக்க அவங்க ஒத்துக்க போறானா? அங்கே இங்கிலீஷ் மீடியம் தான். இங்கிலீஷ் மீடியம் என்பது யாருக்கு வசதியா இருக்கும்? பரம்பரையா வீட்டில் படிச்சு பட்டதாரிகள் வரக்கூடிய குடும்பங்கள்ல அந்த குழந்தைகளுடைய படிப்பு எளிதா இருக்கும். இப்ப இயல்பாகவே மீண்டும் ஒரு முறை இந்த கல்வி முறையின் மூலமாக ஏழைகள் கல்விக்கூடங்களில் வெளியேற்றப்படுவதும் வசதி படைத்தவர்களுக்கு உரியதாக மட்டும் கல்வி மாற்றப்படுவதும் நிகழும். இதான் கமர்சியலைசேஷன், கம்யூனலைசேஷன், சென்ட்ரலைசேஷன். இந்த 3Cs சொல்றது இதுதான். சென்ட்ரலைசேஷன் மூலமாக இந்த காரியங்களை அவங்க சாதிச்சுக்க போறாங்க. அதை தாண்டி இந்துத்துவ பண்பாடு, அதுக்கான பாடத்திட்டம். இந்திய ஹெரிட்டேஜ்ங்கிறான. என்ன இந்திய ஹெரிட்டேஜ்? ராம ஆண்டா, லக்ஷ்மண ஆண்டாங்கிறது தான் இந்தியன் ஹெரிட்டேஜ். இங்க ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு. இந்த தேசிய கல்விக் கொள்கையை, இந்திய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வேணும்? தமிழ் தேசிய கல்விக் கொள்கை தான் வேணும். பேர் வைக்கிறத பத்தி இல்லை. நீங்க மாநில கல்விக் கொள்கைன்னு வேணாலும் வச்சுங்க. அந்த மாநில கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீங்க இந்த கமர்சியலைசேஷன், சென்ட்ரலைசேஷன், கம்யூனலைசேஷன் நீங்க பதிலடி கொடுக்கணும். அவனுடைய பாடத்திட்டத்தில் புராணம் இருக்கும், பகவத்கீதை இருக்கும், இதிகாசம் இருக்கும்னா உங்கள் பாடத்திட்டத்தில் பெரியாரும் அம்பேத்கரும் இருக்கணும். சாதி ஒழிப்பு பற்றி பாடத்திட்டம் உண்டா? இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. இந்த பள்ளிக்கூடங்களில் சாதி அடையாளங்களை ஒழிப்பது பற்றி சந்திர கொடுத்த அறிக்கையை இன்னமும் நாங்கள் செயல்படுத்தவில்லை. நல்ல மொத்தமான புத்தகம், தலைக்கு வச்சு தூங்கலாம். அதுல கூட சாதி ஒழிப்பு பாடத்திட்டத்தில் சேர்க்கணும்னு இருக்கான்னு எனக்கு தெரியல. எப்படி அவனுக்கு கவுண்டர் பண்ணுவீங்க? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையினுடைய சாரமான அரசு உதவி செய்து தனியார் கல்வியை வளர்ப்பதற்கு தமிழக அரசு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுது. திட்டம் போட்டு செய்யறாங்க. எதிர்ப்பு வந்தால் கொஞ்சம் பின்வாங்குறாங்க. அவ்வளவுதான். நமக்கு நாம எல்லாம் என்ன திருத்தினுடைய அர்த்தம் என்ன? உங்க கல்விக்கு நீங்க, உங்க பள்ளிக்கு நீங்க உதவுங்கள். தனியார் தனியார் உங்களுக்கு தொண்டு செய்ய வர்றானா கல்விக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் திங். நான் உங்க மும்மொழி கல்வியிலேருந்தே வர்றேன், வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்தி எதிர்ப்பதில் உறுதியா இருக்கீங்கல்ல. இந்த உங்க வீட்டுக்குள்ள என்ன படிக்குது படிக்கல அந்த விதத்துக்குள்ள நான் போகல. அது அவங்க உங்களை சொல்லட்டும், நீங்க அவங்கள சொல்லுங்க. அண்ணாமலை வீட்டு புள்ள எங்க படிக்குதுன்னு இவர் கேட்கட்டும், பிடிஆர் வீட்டு புள்ள எங்க படிக்குதுன்னு அவன் கேட்கட்டும். அது நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கலாம். அதுக்கு மேல தலையிட வேண்டாம். சீமானுக்கு தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடமே கிடைக்கலாம் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு. அவரு கிடைச்சது ஒரே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான் கிடைச்சிச்சு. ஏன்னா பிரபாகரன் பேர் வச்சுட்டு படிக்க வைக்காம இருந்தா எப்படி? அதெல்லாம் போனா போட்டோம், அதுக்குள்ளேயே நம்ம போல. ஒன்னே ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, தமிழக அரசு வாரியத்துக்குட்பட்ட மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாயமாக கற்பிக்கப்படுகிறதா இல்லையா? அது குறித்து மாநில அரசுடைய நிலைப்பாடு. ஏன் நீங்க தடை செய்யல? சமச்சீர் கல்வி திட்டப்படி தமிழை மொழியாக படிப்பது கட்டாயம்.
இந்தியை படிக்க கூடாது என்பதும் அதே அளவு கட்டாயமா இருக்கணும். எனக்கு இந்தி தான் வேணும்னா சிபிஎஸ்சிக்கு போகட்டும், கேந்திரியாவுக்கு போகட்டும், பிரச்சார சபாவுக்கு போகட்டும், சொந்தமா படிச்சுக்கிட்டோம். ஏன் அரசு அனுமதிக்குது? நவோதியாவை ஏன் எதிர்த்தீங்க? பிஎம் ஸ்ரீயை ஏன் எதுக்குறீங்க? எல்லா இந்தி வந்துடும், இந்தி வந்துடும் தானே. அப்ப உங்க கட்டுப்பாட்டுல உங்க மூக்குக்கு கீழே இந்தி திணிக்கப்படுது. பெற்றோர் விரும்பினா கொடுக்குறோங்கிறீங்க. தான் அண்ணாமலை திருப்பி கேட்கிறாரு. நாங்க சம வாய்ப்பு கொடுக்குறோம், எங்க குழந்தைங்க விரும்புறாங்க, எங்க பெற்றோர் விரும்புறாங்களா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அரசு கொடுக்க வேண்டியதானு கேட்குது. அதனால இந்த வஞ்சிக்கப்படுகிற தமிழ்நாடு என்பது எல்லா வகையிலும் வஞ்சிக்கப்படுகிறோம். வஞ்சிக்கப்படுகிற தமிழ்நாடு இதான் நான் மீண்டும் சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சியில் வஞ்சிக்கப்பட்டது. 67 வரைக்கும் அப்ப மாநில அரசுகளுக்கும் இந்திய அரசுக்கும் சிக்கல் வரும்போதெல்லாம் 2 இடத்துலையும் காங்கிரஸ் இருக்குப்பா. நேரு சொல்றதை கேட்டுப்போம். நேரு சொல்றதை காமராஜர் மீறுவார என்ன? இல்ல பக்தர்கள் தான் மீறுவார? அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு 59ல் இஎம்எஸ் வந்தார் கேரளாவில். அதுலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. 67ல் தமிழ்நாட்டில் திமுக வந்துச்சு. அந்த காலத்திய அண்ணாவினுடைய உரைகள்லாம் ரொம்ப ஆழமா சட்டமன்றத்திலே இது பற்றிலாம் பேசுறாரு. பேச்சுக்கள் நிறைய இருக்கு. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்துல மேற்கு வங்கத்தில் இடது முன்னணி ஆட்சி, கேரளாவில் இடது முன்னணி ஆட்சி, ஒரிசாவில் சம்யுக்த் வித்யார்த்தல ஆட்சி, பல்வேறு எதிர்கட்சிகள் அரசாங்கம் எல்லாம் வந்துச்சு. இந்த வஞ்சித்தல் மேலும் கூடுதலாகி இருக்கிறது, மேலும் தீவிரமாகி இருக்கிறது. கொஞ்சம் கூட குறையவே இல்லை. சான் ஏறி முழம் சறுக்கவில்லை, முழம் முழமா சறுக்கி போய்கொண்டே இருக்கிறது. அப்ப இதுக்கு தீர்வு தான் என்ன? எத்தனை முறை இந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணி ஓட்டுறது? இனிமேல் ரிப்பேர் பண்ணி ஓட்ட முடியாது. காயலாங்கடையில் தூக்கி எறிய வேண்டிய ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு தான் இது. அந்த புதிய அமைப்புக்கான போராட்டத்திற்கு நாம் எந்த அளவுக்கு அந்நியமாக இருக்கிறோம், அதுதான் இந்த வஞ்சனைக்கு முடிவாக இருக்க முடியும். இதான் இந்த இந்த வகுப்புல இதோட நான் நிறைவு செய்கிறேன். அடுத்து விரிவாக இந்த அரசமைப்பு சட்டம் பற்றி தனியாக நம்ம பார்க்கணும். அது விரிவாக பின்னால பார்ப்போம். இதோடு நான் முடித்துக் கொள்றேன். நன்றி.